தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் நாம் கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றின் 3ஆம் பகுதியை இன்று காண இருக்கிறோம். சொற்பொழிவுகள் மற்றும் நூல்களின் வழியே தெய்வீக ஞானத்தை மக்களுக்கு வாரி வழங்கிய வாரியார் பெரும் பொருள் ஈட்டி அறப்பணிகளுக்கு வழங்கினார். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் இராமாயண உபன்யாசத்தில் புகழ்பெற்று விளங்கிய பருத்தியூர் இராமாயணம் கிருஷ்ணசாஸ்திரிகள் என்ற மகான் ஒரே நேரத்தில் ஞான வள்ளலாகவும் தான வள்ளலாகவும் விளங்கினார். அவரை போல் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அருளையும் பொருளையும் வாரி வழங்கிய சிறப்புக்குரியவர் ஆவார். எண்ணிலடங்காத அறப்பணிகளை செய்தவர் அவர். ஒரே நாளில் 3 அல்லது 4 இடங்களில் வாரியார் உரையாற்றுவார். பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், இலக்கிய மன்றங்கள், ஆன்மீக மாநாடுகள், இலக்கிய பேரவைகள், கோயில்கள் என அனைத்து இடங்களிலும் வாரியார் சுவாமிகள் உரையாற்றுவார். ஓயாது உழைத்து ஈட்டிய பெருந்தொகையை பல்வேறு சமுதாய நலப்பணிகளில் செலவிட்ட தனிப்பெருமைக்கு உரியவர் வாரியார். சுவாமி சித்பவானந்தரின் திருப்பராய்த்துறை ராமகிருஷ்ண குட்டில் என்ற கல்வி நிலையத்துக்கு பல லட்சங்கள் கொடுத்து உதவியவர் வாரியார். திருப்பராய்த்துறை தபோவனத்திற்கு மாதந்தோறும் 10,000 ரூபாய் அனுப்பி வைத்தார். வைலாமூர் பாரதி திரு கிருஷ்ணசாமி சர்மா என்பவர் ஒரு கிராமத்தில் ஆரம்ப பள்ளி ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அவருக்கு வில்லி பாரத பாடல்கள் முழுவதும் மனப்பாடமாக இருந்தன. வாரியாரின் சொற்பொழிவுகளை தவறாமல் கேட்பார். வாரியாரின் மகாபாரத உரையை முன்வரிசையில் அமர்ந்து கேட்ட சர்மாவின் வாய் பாரத பாடல்களை முணுமுணுத்தது. அதை கவனித்த வாரியார் சர்மாவின் வில்லி பாரத அறிவை அறிந்து கொண்டார். நிகழ்ச்சி நிறைவு பெற்றவுடன் வாரியார் கிருஷ்ணசுவாமி சர்மாவை அருகில் அழைத்தார். சர்மா அச்சத்துடனும் தயக்கத்துடனும் வாரியாரின் அருகில் சென்றார். வில்லி பாரத பாடல்கள் முழுவதையும் மனப்பாடமாக வைத்திருக்கிறீர்கள். தங்கள் பெயர் என்ன என்று வாரியார் வினவினார். ஆரம்ப பள்ளி ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற வைலாமூர் பாரதி கிருஷ்ணசாமி சர்மா கிராமங்களில் பாரத சொற்பொழிவு ஆற்றி வந்த செய்தியை கூறினார். அப்போது போதுமான வருவாய் கிடைப்பதில்லை என்றும் சர்மா கூறினார். அருகில் இருந்த உதவியாளரை அழைத்த வாரியார் சர்மாவின் முகவரியை வாங்கிக் கொள்ளச் செய்தார். அடுத்த மாதத்திலிருந்து வாரியார் எங்கிருந்தாலும் திரு கிருஷ்ணசுவாமி சர்மாவிற்கு மாதம் 10 ரூபாய் மணியார்டர் அனுப்பி வந்தார். அடுத்த முறை சர்மாவை சந்தித்த பொழுது சரியாக பணம் வருகிறதா என்று வாரியார் கேட்டார். மா சம்பத்து வருகிறது என்று வைலாமூர் பாரதி நன்றி பெருக்குடன் கூறினார். அதுபோல் வாரியார் பலருக்கு விளம்பரமில்லாமல் நிதி உதவி செய்து வந்தார். வாரியார் சுவாமிகள் தமது 8வது வயதிலிருந்து நினைத்த மாத்திரத்தில் வெண்பாய் ஏற்றும் ஆற்றல் பெற்றிருந்தார். திருமண வாழ்த்தானாலும் நூலுக்கு சாற்றுகவி ஆனாலும் உடனடியாக உரியவரின் பெயரை குறிப்பிட்டு வெண்பாய் ஏற்றி கொடுத்து விடுவார். பச்சைமை நிரப்பப்பட்ட பெரிய பேனாவால் சற்றும் தடங்கலின்றி அடித்தல் திருத்தல் இல்லாமல் வெண்பாவை எழுதிவிடுவார். வாரியார் அவர்கள் ஆயிரக்கணக்கில் வெண்பாக்களை இயற்றியுள்ளார். காங்கேயநல்லூர் திருப்புகழ் சபையினர் வயலூர் முருகன் கோவிலுக்கு சென்றனர். அன்று முருகனுக்கு வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்டிருந்தது. கண்குளிர முருகனை தரிசித்த வாரியார் கற்பூர தீப ஆராதனை செய்த திருவனாக இருந்த ஜம்புநாத குருக்களுக்கு தட்டில் 8 நாணயத்தை போட்டார். அன்று இரவு வயலூர் முருகன் திருக்கோவில் அறங்காவலர் தோட்டா ராதாகிருஷ்ணன் செட்டியார் அவர்கள் கனவில் முருகன் காவி உடை உடுத்தி கழுத்தில் உத்ராட்சம் புரளத் தோன்றினான். ஓய் செட்டியாரே,
என் பக்தனிடமிருந்து எட்டனா வாங்கிக் கொண்டீரே, உம்மால் திருப்பணி செய்ய இயலுமா என்று முருகன் அதட்டிய குரலில் கேட்டான். விடியற்காலையில் கனவு கண்ட செட்டியார் திடுக்கிட்டு எழுந்தார். நீராடிவிட்டு திருச்சியிலிருந்து வயலூருக்கு மாட்டு வண்டியில் சென்றார். முதல் நாள் தரிசனத்திற்கு வந்தவர்கள் குறித்து ஆலய பேஷ்காரிடம் வினவினார். அருகிலிருந்த ஜம்புநாத குருக்கள் முதல் நாள் தான் தட்சிணையாக பெற்றுக்கொண்ட எட்டனாவை அறங்காவலரிடம் கொடுத்தார். காங்கேயநல்லூர் திருப்புகழ் அன்பர்கள் சார்பில் வயலூர் திருக்கோவில் பார்வையாளர் குறிப்பேட்டில் வாரியார் குறிப்பெழுதி தன் முகவரியையும் குறிப்பிட்டிருந்தார். சென்னைக்கு திரும்பிய வாரியாரின் பெயருக்கு ஒரு மணியாடர் வந்தது. வயலூர் திருக்கோவில் அறங்காவலர் தோட்டா ராதாகிருஷ்ணன் செட்டியார் அந்த மணியாடரை அனுப்பியிருந்தார். முருகன் உத்தரவுப்படி அனுப்பி உள்ளேன், தயவு செய்து பெற்றுக்கொள்ளவும் என்று மணியாடர் கூப்பனில் எழுதியிருந்தார். முருகன் உத்தரவா? எதற்கு அவன் எனக்கு உத்தரவு போடுகிறான்? எதற்கு எட்டனா மணியாடரை அனுப்ப வேண்டும்? வாரியாரின் ஐயங்களுக்கு 3 மாதங்கள் கழித்து பதில் கிடைத்தது. அப்போது வாரியார் திருச்சி பகுதியில் பிரபலமாகவில்லை. அதனால் தோட்டா ராதாகிருஷ்ணன் செட்டியாருக்கு வாரியாரை பற்றி எதுவும் தெரியவில்லை. 3 மாதங்களுக்கு பிறகு திருச்சி மலைக்கோட்டையில் உரையாற்ற வாரியாரை அழைத்தனர். வாரியாரின் நெருங்கிய நண்பரான V.S. லோகநாத பிள்ளையின் வீட்டில் வாரியார் தங்கியிருந்தார். லோகநாத பிள்ளை முனிசிபல் மேலாளராக இருந்தார். மலைக்கோட்டை உலகநாதன் செட்டியாரும் தோட்டா ராதாகிருஷ்ணன் செட்டியாரும் வாரியாரை சந்தித்து அவரை வயலூர் திருக்கோவிலுக்கு அழைத்தனர். வாரியாரும் அவர்களுடன் வயலூர் சென்று முருகனை தரிசித்தார். தரிசனம் முடிந்து வெளியே வந்த வாரியாரை செட்டியார் ஒரு மரத்தின் கீழ் அமரச் செய்தார். வயலூர் முருகன் தன்னுடைய கனவில் தோன்றி உரைத்தவற்றை கூறினார். அத்துடன் வாரியாரை வயலூர் ராஜகோபுர திருப்பணியை ஏற்று நடத்த வேண்டும் என்று வேண்டினார். முதலில் தயங்கிய வாரியார் திருப்பணி குறித்த பத்திரிகை மட்டும் எழுதி கொடுத்தார். மீண்டும் 6 மாதங்கள் கழித்து திருச்சிக்கு சொற்பொழிவாற்றச் சென்றிருந்த வாரியாரை தோட்டா ராதாகிருஷ்ணன் செட்டியார் குழுவினர் சந்தித்தனர். வாரியார்தான் வயலூர் திருப்பணியை நிறைவேற்ற வேண்டுமென்பது முருகனின் விருப்பம் என்று கூறினார். வாரியார் திருப்பணியை மேற்கொள்ள இசைந்தார். முனுசாமி செட்டியார் நன்கொடை பணத்தை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றார். நல்ல நாளில் கால் கோள் விழா நடந்தது. அவ்விழாவிற்கு வந்திருந்த துரைசாமி நாடார் கட்டுமானத்திற்கு தேவையான சுண்ணாம்பு முழுவதையும் அளிப்பதாக உறுதியளித்தார். அவ்வாறே தந்தார். சாந்த பிள்ளை 1000 ரூபாய் கொடுத்தார். அக்காலத்தில் அது மிக பெரிய தொகையாகும். வாரியார் 1 வாரம் திருச்சியில் தங்கி வசூல் செய்தார். 5000 ரூபாய் சேர்ந்தது. வாரியார் திருச்சியில் மாதந்தோறும் 2 நாட்கள் டிக்கெட் வைத்து விரிவுரை நடத்தினார். அப்போதெல்லாம் பலரையும் சந்தித்து வயலூர் திருப்பணிக்கு நிதி திரட்டினார். திருச்சி வாசிகளில் பலருக்கு வயலூர் எங்குள்ளது என்பதே தெரியாமல் இருந்தது. வயலூர் சென்னைக்கு அருகில் இருப்பதாக அவர்கள் கருதியிருந்தனர். திருச்சிக்கு மேற்கே 5 கல் தொலைவில் உள்ளது வயலூர். பசுமையான வயல்களுக்கு நடுவில் வயலூர் அமைந்துள்ளது. வாரியாரும் உள்ளூர் பிரபலங்களும் இணைந்து செயற்பட்டு 21 மாதத்தில் வயலூர் திருப்பணியை செய்து முடித்தனர். ராஜகோபுரமும் சக்தி தீர்த்தமும் புதுப்பிக்கப்பட்டது. புதிய அருணகிரிநாதர் சந்நிதி கட்டினர். 1936ஆம் ஆண்டு வயலூர் குடமுழுக்கு இனிதே நிறைவேறியது. வாரியாரின் நண்பர் முனுசாமி செட்டியார் அவர்கள் வரவு செலவு கணக்குகளை விரிவாக அச்சிட்டு வழங்கினார். வாரியாரின் புகழ் எங்கும் பரவியது. வயலூர் முருகனை காண பலர் வரத் தொடங்கினர். இன்றைய நிகழ்வில் வாரியார் பெருமானின் வள்ளல் குணத்தையும் மா சம்பத்தை அளித்த வாரியாரையும் வெண்பாவேந்தர் வாரியாரையும் எட்டனா வேண்டாம் வயலூர் திருப்பணி செய்க என்று ஆணையிட்ட முருகனின் வாக்கிற்கேற்ப
வயலூர் கும்பாபிஷேகத்திற்காக வாரியார் சுவாமிகளும் அவரது சுற்றங்களும் உழைத்த உழைப்பையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் வாரியார் சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றின் 4ஆம் பகுதியில் நாளை இணைவோம். வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.